ஸ்டேல் வாழ் இலங்கையர்களுக்கு தூதுவர் விடுத்துள்ள விசேட அறிவிப்பு. எரிபொருளை பெற QR குறியீட்டை பெற முடியாதவர்களுக்கு வழியான முக்கிய தகவல். இன்று விசேட விடுமுறை தினம். ரயில் பஸ் சேவையிலும் மாற்றம். ஹார்மஸ் நீரிணை முடக்க பொருளாதார போராக மாறும் மத்திய கிழக்கு மோதல். விடுமுறை மற்றும் இதர காரணங்களுக்காக ஸ்டேலில் இருந்து வெளியேறியுள்ள பணியாளர்களின் விசா காலம் 2020 ஏப்ரல் 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக ஸ்டேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானத்தின்படி 2026 பிப்ரவரி 28 முதல் ஏப்ரல் 21 வரையான காலப்பகுதிக்கு காலாவதியான அல்லது காலாவதியாக உள்ள மீள் நுழைவு விசாக்கள் தானாகவே ஏப்ரல் 30 வரை நீடிக்கப்படும் என்பதுடன் இதற்காக தனியாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட விசா செல்லுபடியாகும் காலம் ஸ்டேலின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகார சபையின் அமைப்பில் தோன்றும் என்பதுடன் அந்த காலப்பகுதிக்கு எல்லைகளின் ஊடாக மீண்டும் நுழைவதற்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஹிஸ்புல்லா அமைப்பு மற்றும் ஈரான் ஆகியன ஸ்டேல் மீது மீண்டும் தாக்குதல்களை நடாத்தும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஸ்டேலின் வடக்கு பகுதிகளில் உள்ள பொருளாதார மற்றும் இராணுவ இலக்குகள் மீது ஒரே நேரத்தில் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினர் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். அதன்படி அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு அபாய எச்சரிக்கை சத்தம் கேட்கும் சந்தர்ப்பங்களில் அருகில் உள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல விரைவான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கோரப்பட்டுள்ளனர். பாதுகாப்பான இடங்கள் இல்லாத பட்சத்தில் பலமான சுவர்களை கொண்ட இடங்களில் தஞ்சம் புகுவதும் கண்ணாடி கதவுகள் மற்றும் ஜன்னல்களில் இருந்து தூர விலகி இருப்பதும் அவசியமானது எனவும் மேலதிகமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகத்துக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள QR குறியீடு தொடர்பான பெரும்பாலான சிக்கல் தற்போது தீர்க்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். தற்போது சுமார் 10,000 பேரை தவிர ஏனைய அனைவருக்கும் தமக்குரிய QR குறியீட்டை பெற்றுக் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். அதன்படி இதுவரை 4 லட்சத்துக்கும் அதிகமானோர் QR குறியீட்டை பெற்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பதிவு செய்யும் போது மிகச்சிறிய அளவிலானோருக்கு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது பெரும்பாலான தொழில்நுட்ப பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுள்ளதால் மீண்டும் முயற்சிப்பதன் மூலம் இந்த QR குறியீட்டை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மிக சிறிய அளவிலானோர் இன்றும் நம்மிடம் தாமல் பதிவு செய்ய முடியவில்லை என வினாவினார்கள். அவர்கள் நேற்றுத்தான் அதை பார்த்திருக்கின்றார்கள் என்று பார்க்கவில்லை என்பது எமக்கு தெரிகின்றது. எனவே என்று மீண்டும் சரிபார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பொதுவாக ஒரு மணித்தியாலத்துக்கு 30,000 பேர் புதிதாக பதிவு செய்து வருகின்றனர். அந்த நேரத்தில் ஏனையோருக்கு எரர் செய்தி வரலாம். ஆனால் ஒவ்வொரு மணித்தியாலத்திலும் 30,000 பேர் பதிவாகின்றனர். ஏனெனில் நாம் இப்போது பெரும்பாலான சிக்கல்களை தீர்த்துள்ளோம். புதிய QR ஒன்று வராது. நாம் சுமார் 2 மில்லியன் தரவுகளை முறைமையிலிருந்து அளித்துள்ளோம். இப்போது மிக சிறிய அளவிலானோர் இன்ஆக்டிவ் என காட்டப்படுகின்றனர். எனவே அந்த பிரிவினர் மீண்டும் பதிவு செய்ய முயற்சி செய்யுங்கள். அத்துடன் சில தரப்பினரிடம் உள்ள வாகன பதிவு சான்றிதழ் முறைமையாக மாற்றப்படாமல் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதற்காக புதிய வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மயூரன் நெதிகுமாரக்கே தெரிவித்தார். இதன்படி 9 மாகாணங்களுக்கும் 9 தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. அதனூடாக அடையாளத்தை உறுதிப்படுத்திய பின்னர் QR குறியீட்டை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் செய்து கொடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். தற்போது நிலவும் எரிபொருள் விநியோக பிரச்சினையை கருத்தில் கொண்டு அதற்கு முகம் கொடுக்கும் வகையில் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த விடுமுறையானது பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றுக்கும் பொருந்தும் என அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். அதேபோல அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பாடசாலைகள் மற்றும் தனியார் மேலதிக வகுப்புகளுக்கு இன்றைய தினம் விடுமுறை வழங்குமாறு அரசாங்கம் கோரியுள்ளது. எவ்வாறாயினும் சுகாதாரம், துறைமுகம், நீர் மற்றும் மின்சாரம் போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது என அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த விசேட விடுமுறை தினம் காரணமாக இன்றைய தினம் சனிக்கிழமைகளில் இயக்கப்படும் ரயில்கள் மாத்திரமே இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி பிரதான மார்க்கத்தில் 29 ரயில் பயணங்களும், வடக்கு மார்க்கத்தில் 14
17 பயணங்களும் மற்றும் கடலோர மார்க்கத்தில் 33 பயணங்களும் முன்னெடுக்கப்பட உள்ளன. அத்துடன் கழனிவழி மார்க்கத்தில் 5 பயணங்களும், புத்தளம் மார்க்கத்தில் 9 பயணங்களும், மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மார்க்கங்களில் 6 பயணங்களும் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை நாடு முழுவதும் வழக்கம் போல பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுப்பதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. பேருந்துகள் இயக்கப்படும் கால அட்டவணையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். பயணிகளின் தேவைக்கேற்ப எந்த நேரத்திலும் பேருந்துகளை இயக்குவதற்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பல தசாப்தங்களாக நிழல் போராக இருந்த ஸ்டெல் ஈரான் மோதல் கடந்த பிப்ரவரி தாக்குதலுக்கு பிறகு இப்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி போராக மாறியுள்ளது. இதில் ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனியின் மறைவுக்கு பிந்தைய அதிகார மாற்றம் பிராந்தியத்தின் பாதுகாப்பு சமன்பாடுகளை முற்றிலுமாக மாற்றி அமைத்துள்ளது. தொடர்ச்சியாக ஹார்மஸ் நீரிணையில் நிலவும் பதற்றம் மற்றும் கப்பல் போக்குவரத்து முடக்கம் மத்திய கிழக்கின் மோதலை ஒரு உலகளாவிய பொருளாதார போராக உருவெடுக்க செய்துள்ளது. அதோடு வளைகுடா நாடுகள் தங்களின் பொருளாதார நலன்களுக்கும் பிராந்திய பாதுகாப்புக்கும் இடையே ஒரு கடுமையான அரசியல் இக்கட்டில் சிக்கியுள்ளன. அமெரிக்க தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் பணிப்பாளர் ஜோசப் கென் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு அனுப்பியுள்ள தனது ராஜினாமா கடிதத்தின் மூலம் தற்போதைய ஈரான் போரின் பின்னணியில் உள்ள சதித்தன்மை குறித்த மேலதிக உண்மைகளை அவர் வெளிப்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டொனால்ட் ட்ரம்பின் முதலாவது பதவிக்காலத்தின் போது முடிவில்லாத போர்களில் அமெரிக்காவை சிக்க வைக்காமல் இராணுவ பலத்தை எவ்வாறு தீர்க்கமாக பயன்படுத்துவது என்பது குறித்து அவருக்கு சிறந்த புரிதல் இருந்ததாக கென் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் ட்ரம்பின் இரண்டாவது பதவிக்காலத்தின் ஆரம்பத்திலேயே ஆஸ்திரேலிய அதிகாரிகள் மற்றும் அமெரிக்க ஊடகங்களில் உள்ள செல்வாக்குமிக்க குழுக்கள் இணைந்து மிகவும் நுணுக்கமான முறையில் தவறான தகவல்களை பரப்பும் பிரச்சாரத்தை முன்னெடுத்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் மூலம் ட்ரம்பின் அமெரிக்காவுக்கு முதலிடம் என்ற கொள்கையை முழுமையாக முடக்கி ஈரானுடன் ஒரு போரை உருவாக்குவதற்கு தேவையான சூழலை அவர்கள் ஏற்படுத்தியதாக அவர் கூறுகிறார். ஈரானிடமிருந்து அமெரிக்காவுக்கு உடனடி அச்சுறுத்தல் இருப்பதாகவும் இப்போது தாக்குதல் நடத்தினால் மிக விரைவான வெற்றியை பெறலாம் என்றும் ட்ரம்ப் ஏமாற்றப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த காலத்தில் அமெரிக்காவை ஈராக் போரில் சிக்க வைப்பதற்காக ஸ்டேல் பயன்படுத்திய தந்திரம் என்று ஜோப் கென்ட் தனது கடிதத்தில் கடுமையாக வலியுறுத்தியுள்ளார். 45 வயதான கென்ட் அமெரிக்க விசேட படையணி மற்றும் CIA ஆகியவற்றின் அனுபவம் மிக்க அதிகாரி ஆவார். இராணுவ வீராங்கனையான இவரது மனைவி ஷானன் கெனட் 2019 ஆண்டு சிரியாவில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது.